ஜோடியெல்லாம் சேர்ந்து போறதெல்லாம் சரி, கவனமா போயிட்டு கவனமா வரணும். புள்ள பத்திரம்டா. சரிம்மா பாத்துக்கிறேன். தர்ஷினி கவனம்தா, பத்திரமா போயிட்டு வரணும் என்ன? சரிங்க சரி கிளம்புங்க. நீ நேரத்துக்கு சாப்பிடுமா, எங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காத. போனை சார்ஜ் ஃபுல்லா போட்டிருக்கேன், சரியா? பக்கத்துலயே வச்சுக்கோ. எதுவும் ஒண்ணுனா உடனே ஃபோன் பண்ணு. சரிடா கிளம்பு. என்ன இப்ப போய் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு? ஆ புள்ளைய புடுறா. ஏய் தர்ஷினி, என்னடி? ஏத்தா ஏத்தா என்னத்தா ஆச்சு? மா என்னம்மா இது இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா? லேய் போனை பண்றா, யாராவது டாக்டரை வீட்டுக்கு வர சொல்றா. மா கொஞ்சம் இவளை பாத்துக்கம்மா, நான் போனை பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ புள்ள இப்படி ஆசையா கிளம்புனாலே இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாளே, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. எம்மா தர்சினி, அத்தா எந்திரித்தா. ஹலோ டாக்டர், நான் தருண் பேசுறேன் டாக்டர். ரொம்ப எமர்ஜென்சி டாக்டர், வைஃப் மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? Okay, don't worry. I'll be there in 10 minutes. தேங்க்யூ சார். அத்தா எந்திரித்தா. என்னடி கிளம்பிட்டீங்களா இல்லையா? நாங்க ரெடியா வெளில நிக்கிறோம். ஆண்டி வேடி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவோம் உங்க வீட்டுக்கு. ஓகேயா? ஓகேடி வச்சட்டா. ஓகே. ஏங்க எவ்வளவு நேரம் தான் கிளம்புவீங்களோ? நானே கிளம்பி வெளில வந்துட்டேன். உனக்கு என்னம்மா, மேக்கப் போட்டாச்சா, கிளம்பியாச்சு, வந்தா நின்னாச்சு. லைட் ஃபேன்லாம் ஆஃப் ஆகியிருக்கா, கேஸ்லாம் ஆஃப் பண்ணியா, கதவெல்லாம் மூடியா, நீ பாட்டுக்கு வந்து நிக்கிற? ஓஹோ ஆமால, சாரிங்க. இப்படி சிரிச்சே ஏமாத்திரு. ஃபர்ஸ்ட் டைம்ல. ஃபர்ஸ்ட் டைம்னால தான் நானும் விடுறேன். சரி நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். சிந்து 2 நிமிஷத்துல இங்க வந்தவேன்னு சொன்னான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, கதவு மட்டும் லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஹலோ சொல்லு மச்சான், கிளம்பிட்டியா இல்லையா? இன்னும் 2 நிமிஷத்துல இங்க கார் வந்துருமா, அடுத்த 2 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்துரும். என்னடா சொல்ற? எப்படிடா? என்னங்க என்னாச்சு? சரி வை வரேன். யாருங்க? காவியா, தர்ஷினி மயக்கம் மட்டும் விழுந்து கிடக்குறாளாம், பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாளாம். என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, தருண் தான் கால் பண்ணான். கிளம்பி ரெடி ஆகி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களா, அவ பாட்டுக்கு டக்குன்னு மயக்கம் மட்டும் விழுந்தாலாம், பேச்சு மூச்சே இல்லையா, டாக்டர் வர சொல்லியிருக்கானா, கொஞ்சம் வாடான்னு சொன்னாங்க. அவசரப்படாத காவியா, அப்புறம் இங்க வந்து சிந்துவும் ராகுலும் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களும் வரட்டும், ஒரேதா போயிடலாம். என்னங்க இது? எனக்கே ஒன்றும் புரியலமா. கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, அவ நல்லா இருக்கணும். டேய் மச்சான், என்னடா ஆச்சு? என்னன்னு தெரியலடா, நல்லா தாண்டா இருந்தா. ஏன்டா மச்சான் எங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஒன்றும் வருத்தப்படாதடா. இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க, வந்துட்டாங்களா? உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்கடா. கூட யார் இருக்கா? அம்மா இருக்காங்கடா பக்கத்துல. டேய் அவளை என்னடா பண்ணீங்க? நல்லா தானே இருந்தா, கல்யாணம் பண்ணதுல இருந்து பாவம் அவ. அந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யணும், பொழுது நிக்கும் டார்ச்சர். நீயே எதுவும் கேட்கறது இல்ல. இப்ப எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க பத்தியா? காவியா என்னடி பண்ற? கையேட்ரி. நம்மளை விட அவங்களுக்கு தாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும் தர்ஷினி இப்படி இருக்குது. இல்லடி அவ பாவம். அவ கல்யாணத்துக்கு முன்னாடியும் இப்படிதான், எந்த சந்தோஷமும் அனுபவிச்சது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமா அவ நிம்மதியா இல்ல. எனக்கு புரியுதுடி உன் கஷ்டம். அதுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க? டாக்டர் எப்படி இருக்கா தர்ஷினி? Don't worry, Mr. தருண். நீங்க போய் உங்க ஒய்ஃபை பார்க்கலாம். அவ கண்ணை முழிச்சிட்டாளா டாக்டர்? கண்ணை முழிச்சிட்டாங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க. என்னாச்சு டாக்டர், திடீர்னு இப்படி மயக்கம் மட்டும் விழுந்திருக்கா? கண்ணு மொழியெல்லாம் மேல போயிடுச்சு, ஒரு நிமிஷம் உயிரே இல்லை டாக்டர். தருண், நீங்க அவங்க கிட்டே போய் பேசலாம் தாராளமா. இப்ப நல்லா இருக்காங்க. ஷீஸ் ஆல் ரைட். ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்யூ. இருக்கட்டும்பா. டேய் ஃபர்ஸ்ட் நீ போய் பாரு அவளை. கொஞ்ச நேரத்துல என்னை என்ன பயமுறுத்திட்டடி. சாரித்த, வேணும்னு பண்ணல. சரிடி என் தங்கமே, உன் புருஷன் பதறி போயிட்டப்போ. அம்மா வாடா வா. என்னம்மா சொன்னாங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்கால? நீ ஏன் கேளு உன் பொண்டாடிட்ட போயிட்டு. ஏம்மா எதுவும் பிரச்சனையா? அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கடா. சொல்லிட்டு போமா, எதுவும் பிரச்சனையா என்ன? தர்ஷினி இப்போ ஓகே தானேம்மா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் தாங்க எல்லாம். என்னம்மா சொல்ற? நீங்க அப்பா ஆக போறீங்க. என்ன தர்ஷினி சொல்ற, நிஜமாவா? நிஜமா தாங்க சொல்றேன்.
கங்க்ராச்சுலேஷன் டி. கங்க்ராச்சுலேஷன் தர்ஷினி. மச்சான் வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்ஸ்டா. தரலங்கிட்டு வாழ்த்துக்கள் சகோதரி. தேங்க்ஸ்ண்ணா. இனிமே தான் ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன. லேசா மயக்க வர மாதிரி இருந்தாலும் போய் அத்தை கிட்ட சொல்லிடணும், இல்லைன்னா கீழே உட்காந்துக்கோங்க. சரிங்கண்ணா. ஐயோ எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு. குட்டி மருமக வரப்போறா. ஏண்டி மருமகளா இருந்தா ஏத்துக்க மாட்டியா என்ன? மருமகனோ மருமகளோ யாரா இருந்தாலும் சந்தோஷம் தான். 2 பேருமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் கர்ணனா என்ன ட்ரீட்டு? என்ன வேணாலும் கேளுடி குட்டி, வாங்கி தரேன் அண்ணன். அப்போ சரி. தர்ஷினி, நிஜமாவே டாக்டர் சொன்னாங்களாமா? ஆமாங்க. ச்சே, நம்ம நிறைய வேண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனப்போ ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப பயந்தோம், கடைசியில பார்த்தா நல்ல விஷயம் நடந்திருக்கு. எப்படியோ நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல. சரி மச்சான், நீங்க பிளான் பண்ணபடி ஸ்டாப் பண்ண வேணாம், ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துருங்க. எப்படியும் நாங்க வர முடியாது, தர்ஷினி இல்லாம நான் வரமாட்டேன். இல்ல ப்ரோ, நீங்க இல்லாம இருந்தா எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து போறதுன்னு தானே பிளான் பண்ணோம். என்ன ராகுல் சொல்ற? ஆமா சீனியர், எப்படியும் ஒருத்தர் விட்டுட்டு நம்ம மட்டும் போறது, அதுவும் பிளான் பண்ணியாச்சு வேற. இல்ல தர்ஷினியால டிராவல்லாம் பண்ண முடியாது ராகுல். புரியுது புரியுது, எப்படியும் அவங்களால வர முடியாது. நம்ம 2 பேர் போனாலும் இவங்க இல்லைங்கிற மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கும். அவங்க 2 பேருக்கும் சிந்து காவியாவுக்கும் இருக்கும், நமக்கும் அப்படிதான் இருக்கும். கரெக்டு தான். இப்போதைக்கு கேன்சல் பண்ணுவோம். கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நல்ல விஷயம் நடந்திருக்கே, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுவோம் சீனியர், வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். கண்டிப்பா எங்களால இப்போ 9 மந்த் 10 மந்த்துக்கு வர முடியாதுப்பா. அதுக்கப்புறம் பேபி பிறந்தும் 1 வருஷத்துக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க எதுக்கு பிளான் பண்ணதே கேன்சல் பண்ணும். நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. உங்களுக்கு வருத்தம் இல்லை, எங்களுக்கு இருக்கும்ல ப்ரோ. ஓகே ராகுல், நீ அப்ப கேன்சல் பண்ணிடு, அப்புறம் ஏதாவது பார்த்துப்போம். ஓகேயா? ஓகே சீனியர். தம்பி தம்பி ராகுல், அப்பா உட்காருப்பா. ராகுல், சொல்லுங்கப்பா. நம்ம ஒரு பொண்ணை ஓகே சொல்ல வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லப்பா. இந்த காலத்துல 2 வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்றதுதான் பெரிய விஷயம். உன் நல்ல நேரம் எல்லாம் நல்லபடியா கூடி வந்துருச்சு. இனிமே உன் கையில தான் இருக்கு எல்லாமே. எந்த சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த நீ விடக்கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தோட பேசி தீர்த்து முடிச்சிடணும். சரிங்கப்பா. இதுக்கு மேல சும்மா அந்த சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறது, கோச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. பொறுப்பா நடந்துக்கணும். சரியா? சரிப்பா. சரிப்பா. அந்த பாபு உன்னை கான்ட்ராக்ட் என்னாச்சு, பேசுனியா? பேசுனேன்ப்பா, அது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. இங்க எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான். அவரு ரீசெண்டா எடுத்த கான்ட்ராக்ட் எல்லாமே நான் போய் பார்த்தேன். எல்லாமே நீட் ஃபினிஷா இருக்கு. அவர்கிட்ட கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தம்பி, எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யக்கூடாது. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுக்க. புது ஆளுங்கள்ட்ட கொடுக்கும்போது யோசிச்சு கொடுக்கணும். பார்த்துக்காதையும். இல்லப்பா, ஒரு புது பையன்லாம் இல்ல. அவரு ஃபீல்டுல 7-8 வருஷமா இருக்காரு. கிட்டத்தட்ட 100 வீடுக்கு மேல கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த ஷாப்பு, கடை, ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரியும் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படியா? அப்போ சரி. சரிப்பா, நீ போய் உன் வேலையை பாரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. சேத்த, அம்மா அந்த பிபி மாத்திரை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லுப்பா. சொல்லிட்டு நீ கிளம்பு. சரிப்பா. இப்பவே என்ன பண்ண போறோம்னு கண்ணை கட்டுது. கல்யாணம் இல்லையா வீட்டுல, அதான் யோசனை பலமா இருக்கு. இந்தாம்மா. கொடுங்க. ஏன் சாந்தி, பொண்ணு வீட்டுல இருந்து போன் எதுவும் பண்ணாங்களா என்ன தேதி பார்த்துட்டு? இல்லங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க? அப்படி இல்லங்க, நம்மள மாதிரி எடுத்து சொல்ல அங்க ஆள் கிடையாது இல்ல. அந்த தம்பி தான் எல்லாம் செய்யணும். அவருக்கும் என்ன தெரியுமோ என்னவோ. அதுவும் சரிதான். சரி, நானே ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்கவா என்ன? வேணாம் வேணாம், அது நமக்கு மரியாதையா இருக்காது. ம், சரி, அப்ப வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன. ம், அப்படி இன்னைக்கு எதுவும் சொல்லலைன்னா ராகுல விட்டு வேணா பேச சொல்லுவோம். சரிம்மா, நான் போய் கொஞ்சம் படுக்கிறேன் என்ன. போங்க போங்க. யாரும் முக்கியமா வந்தா மட்டும் என்னை எழுப்புனா போதும். தெரியுங்க, டெய்லி சொல்லிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு என்ன, சாப்பிட்டோமா போய் மாத்திரை போட்டோமா படுத்தமான்னு படுத்துருவீங்க. நானே காவக்காரி வேலை, சமையக்காரி வேலை எல்லாம் பார்த்துட்டு தான் படுக்க எங்க நேரம் இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? நான் படுக்கவே இல்லை, போதுமா? ஒன்னு சொல்ல முடியல இந்த வீட்டுல. அவளே கேள்வியும் கேட்டுக்கிறா, அவளே பதிலும் சொல்லிக்கிறா. என்கிட்ட எதுக்கு பேசுறானே தெரியல.